தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் எடுத்திடப்பிலே சொல்லுவேன் ஒரு முக்கியமான அறிவுரை. என்னடா எங்கேருந்தோ யாரோ திடீர்னு அறிவுரைன்னு சொல்கிறான். எந்தெந்த காலத்து அரசியல்வாதிகளோ அரசியல் ஜாம்பான்கள்லாம் நம்ம பின்னாடி இப்போ நிற்கிறானுங்க, விழுந்து விழுந்து ஆதரவு கொடுக்குறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு காரணம் இருக்குது. நான் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு 1987 முடிச்சுட்டு 88 பண்ருட்டிக்கு வந்தேன். அப்போ ஜெயலலிதா அணியில் நேராக போய் தலைமையகத்துக்கு விண்ணப்ப மனு கொடுத்தேன் பண்ருட்டியில் போட்டியிட. அவங்க நேரடியாக பார்த்து எனக்கு சீட்டு கொடுத்தாங்க சேவல் எலெக்ஷனில். அடுத்தது 91 சீட்டு கொடுத்தாங்க. பண்ருட்டி தேர்தலில் நான் தோத்துட்டேன் ஆப்வியஸாக. ஆனால் அப்புறம் 96 நான் லண்டனுக்கு வந்து படிக்கணும்னு வந்தேன். அப்புறம் இங்கே தங்கிட்டேன் சொந்த விஷயத்துக்காக. நல்ல பொண்ணு, ஒரு 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 நல்ல மனைவி இருக்கிறதால நாங்கள் தங்கிட்டேன். என் மனைவியை மீட் பண்ணதால். நான் அரசியல் இருந்த சமயத்தில் நான் ஜெயலலிதாவை தவிர வேறு யாரையும் அணுகுந்து கிடையாது. நான் போட்டியிடணும், வெற்றி பெறணும் அப்படின்றதுலாம் என்னோட ஜெயலலிதாவோட சரி. பண்ருட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அரசியல் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதான் ஜெயலலிதா வந்து இல்லைன்னா நான் அந்த அரசியல் இருந்திருக்க முடியாது. ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு அறிவாளி, திறமைசாலி, ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது. எல்லாம் வெளியில் யாரெல்லாம் சொல்லலாம், எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். ஆனால் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் நான் உங்களை சொல்ல, மக்கள் நினைக்கிற மாதிரி சசிகலா மூலமாக தான் போகணும் கிடையாது. ஜெயலலிதாவுக்கு நேரடியாக ஒரு இம்ப்ரெஷன் வந்ததுன்னா, அவங்க மனசில் பட்டதுன்னா அதை யாரும் மாற்ற முடியாது. அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொன்ன வேண்டிய கருத்தை கச்சிதமாக சொன்ன அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அதனால தான் அவங்களுக்கு என் மேலே ஒரு இம்ப்ரெஷன் வந்தது. எனக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு எவ்வளோ பேர் முயற்சி பண்ணானுங்க பண்ருட்டிலேருந்து உங்களுக்கு தெரியாது கிடையாது. பெரிய பெரிய ஆளுங்களாம் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. சசிகலா மூலம் கூட அதெல்லாம் முயற்சி பண்ணாங்க, அதெல்லாம் நடக்கலை. காரணம், நான் ஜெயலலிதாவோட இருந்த அவங்க என் மேலே இருந்த இம்ப்ரெஷன், குறுகிய காலமாக இருந்தாலும் சில அரசியல் அவங்கள பேசுனது, அவங்களுக்கு நான் இப்போ சொன்ன கருத்து பிடிச்சிருந்து, நான் சொன்ன கருத்து, நான் அவங்க சொன்னதை நான் ஏற்றுக்கிட்டேன். அவங்கள்ட்ட எந்த விதமான தயக்கமின்றி நான் விவாதம் பண்ணேன். கொஞ்ச நாள் தான். நான் வந்து பெருசியாக மீதி பேர்லாம் என் அறிவுரை கேட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்ல மாட்டேன். அவங்க அறிவுரையை நான் கேட்டேன். சில கேள்விகள், அவங்க கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொன்னேன். சில விஷயங்களுக்கு அவங்க கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன். என் தொகுதியை பொறுத்த வரைக்கும், இல்லை என் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து திருநாட்டுப்புற மாவட்டம். ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ வந்து அதிமுகவில் வந்து அவங்க அந்த ஆட்சிக்கு வந்த ஒரு 6 மாதம் 8 மாதத்துலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க தவறு பண்ண போகிறாங்க, திரும்ப ஆட்சிக்கு வரப்போதில்லைன்னு. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்காக என்னை திரும்ப கூப்பிட்டாங்க, என்னை போட்டியிட சொல்லி. அப்புறம் வந்து கிளம்பி இடத்துக்கு போயிட்டு வந்து 2 நாளில் அவங்க முதலமைச்சர் வந்த பிறகு அந்த எலெக்ஷன் தள்ளி போச்சு. அப்புறம் நடந்த நிகழ்வுகள்லாம் இது அதிமுக ஜெயிக்க போதில்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்து, அதனால தான் வெளிநாட்டுக்கு வந்து நான் முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். படிச்சுட்டு திரும்ப வரணும்னு நினச்சேன், ஆனால் திரும்ப வர முடியல. ஆனால் ஜெயலலிதா அவங்க அப்பாவித்தனம் சொல்ல மாட்டேன், ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸோ இல்லை நம்பிக்கை மேலே வச்சோ அந்த ஆட்சியில் பண்ண தவறு அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு இடையூறாக போயிட்டுது. அவங்க சில பேரை நம்பினது, சில அதிகாரத்தை நம்பி தவறு பண்ணது. அதோடு முக்கியம், மத்திய அரசாங்கத்துக்கு கூட அவங்க ஒத்து போவாது. அவங்க வந்து ஜாதி அரசியலோ வேறு அதிகார அரசியலுக்கோ அவங்க கட்டுப்பட்டு செய்யலை. அந்த தனித்தன்மை, அந்த துணிவு. அதனால தான் சொல்கிறேன். உங்களை நான் கவனிச்சிட்டு வந்தேன். நீங்கள் அரசியல் வந்த உடனே நான் சொன்னேன் நீங்கள் ஒன்றும் தேர போதில்லைன்ட்டு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் வந்து மார்ச் போன வருஷம் 25 கூட நான் சொன்னேன், அநேகமாக டெபாசிட் வாங்காது, நான் ஓரளவு சீட் வாங்கலாம், 10% 5% வாங்கிட்டு. அப்புறம் ஜூன் மாதம் இந்தியாவுக்கு வந்தேன். அப்போது நான் அதிமுக தான் ஜெயிக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அப்படி தான் என்னுடைய கருத்து சொல்ல, நான் பேச்சுக்காக சொல்ல. அப்புறம் செங்கோட்டையெல்லாம் வெளியே வந்த பிறகு, அதுக்கு முன்னாடியே சொன்னேன் நான் 2024 எலெக்ஷனுக்கு பின்னாடியே சொன்னேன், பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுக எந்த கூட்டணி வச்சாலும் ஜெயிக்காது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னான். நீ என்னடா இவன் இங்கே இருக்கிறான், எத்தனை வருஷம் இது அரசியல் போயிட்டு எனக்கு என்ன தெரியும்னா கேள்வி கிண்டலாம் பண்ணானுங்க. ஆனால் என்னுடைய
கருத்து வந்து உறுதிப்பட்டு செங்கோட்டையன் அவர் வந்து பழனிசாமி வெளியேற்றின பிறகு. சரி, அதெல்லாம் கதை. அது வந்து நான் சொல்ல வேண்டிய அர்த்தம் கிடையாது, அது நோக்கம் கிடையாது. ஆனால் அந்த காலப்போக்கில் இந்த ஜனவரி மாதத்தில் அந்த உங்களுக்கு அந்த உங்களை உருவாக்குனதே அதிமுக பண்ண தப்பு, மத்திய அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி பண்ண தப்பு, முக்கியமாக மோடி அமித்ஷா இவங்க பண்ண தப்பு. அதை உருவாக்குறது விஜய் உங்களுடைய தனிப்பட்ட துணிவு எல்லா இதுக்கும் வளைஞ்சு கொடுக்காத போனதால் தான். அதனால் நான் வந்து அப்போ கூட நினச்சேன் திமுக தான் ஜெயிக்க நினச்சேன் எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போதெல்லாம். ஆனால் ஆரம்பித்து அந்த கூட்டணியில் காங்கிரஸ் பிரச்சனை வரும்போதெல்லாம், ராகுல் காந்தியோட பிரச்சனை வரும்போதெல்லாம் நினச்சேன் இதை வந்து தேராது அப்படின்ட்டு. அதே மாதிரி விசிகா கூட்டணியும் திமுக வச்சது, இது 2 தான் திமுக வச்சதுன்னு சொல்லலாம். அடுத்தது சில தொகுதிகள் பிரச்சனை, சரியான வேட்பாளர் அவங்க போடலை, அது அவங்க இஷ்டம், அவங்க தோத்துட்டாங்க. ஆனால் தேர்தல் ஆரம்பித்த ஒரு வாரத்தில் நீங்கள் கூட்டம் போடக்கூடும், சரி ஏதோ ஒரு 10% 5% வரும், நீங்கள் ஜெயிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஒரு 10 எம்எல்ஏ வரும்ட்டு. ஆனால் எல்லாருடைய கருத்தை பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் சில வேலை ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நான் கவனிக்க முடியல. அப்புறம் ஒரு வாரம் அவங்க ரோட் ஷோ பார்க்கும்போது சரி, இயற்கையாக அந்த எம்ஜிஆருடைய ட்ரெண்ட், அதை விட நான் ஜெயலலிதா கூட சேவல் சின்னத்தில் அடுத்த 91 எலெக்ஷனில் ராஜீவ்காந்தி அவங்க கொலை பண்ண செய்யப்பட்ட அந்த தேர்தலில் நிற்கும்போது இந்த ஆர்வத்தை எல்லாம் பார்த்தேன். அப்போயே சொன்னேன், இது 140-50 அடிக்கும் தாவேகா ஜெயிக்கும், உங்கள் கட்சி ஜெயிக்கணும். இது வந்து புலாகியம் நிறைய பேர் சொன்னாங்க, என்ன அவங்க கருத்தை மாற்றிட்டு போகிறீங்கன்ட்டு. நான் ஒன்றும் கருத்தை மாற்றிக்கல, மனசு ஒன்று சொன்னாலும் புத்தி என்ன சொல்லுது, என்ன பார்க்குறோமோ அதை வச்சு நான் சொன்னேன். ஆனால் கருத்து கணிப்பு வந்த பிறகு, ஆக்சிஸ் கருத்து கணிப்பு வந்த பிறகு தான் உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத போகுமோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு 140 வரும் நினச்சேன். நான் வந்து என்னுடைய மனசுக்கு பட்டதை பார்த்ததை வச்சு சொல்கிறேன், அந்த அனுபவம் சொல்ல மாட்டேன், அந்த அறிவை வச்சு சொல்கிறேன். உங்கள் ரோட் ஷோவால் அது ஒரு தன்னம்பிக்கை இருந்தது, அப்பயும் சொன்னேன். ஆனால் உங்களுக்கு வந்து எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு இருந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடையாது, அந்த லோக்கலில் செய்கிறதுக்கு ஆளுங்க இருந்து செய்கிறதுக்கு. இருந்தாலும் திமுக அதிமுக வலிமையாக இருக்கிறதால மக்களே ஓட்டு போட்டுருவாங்க, அந்த 2 கட்சியும் பூத்தை மேனேஜ் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் அந்த ஆக்சிஸ் கருத்து கணிப்பு வரும்போது தான் எனக்கு ஒரு டவுட் வந்தது, உங்களுக்கு மெஜாரிட்டி வராதோன்ட்டு. அதுக்கு பிறகு ராகுல் காந்தி செய்தெல்லாம் சரி, உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தது, உங்கள் பதவியேற்ற விழாக்கெலாம் வந்தது, நீங்கள் கம்யூனிஸ்ட் கூட பதிவு இது கூட்டணி வச்செல்லாம் சரி. ஆனால் நீங்கள் எந்த தவறு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, அதிமுக கூட நீங்கள் கூட்டணி வச்சா உங்களுக்கு அது பெரிய அழிவாக போயிடும். ஜெயலலிதா முதல் ஆட்சி காலத்தில் என்ன 10 தப்பு பண்ணாங்களோ அதோட பெரிய தொந்தரவு உங்களுக்கு வந்துடும். இருக்கிற மெஜாரிட்டி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மீது முஸ்லீம் லீக் இவங்க கொடுக்குற ஆதரவு ப்ளஸ் உங்களை அதிமுக எவனாச்சும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறானா அவனை உங்களை வந்து ரிசைன் பண்ண சொல்லிவிட்டு உங்கள் கட்சியில் வந்து நின்று எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்க வச்சு உங்கள் கட்சியில் சேர்த்துக்குங்க. ஏன்னா அதிமுகவில் இருக்கிறவனுங்க எல்லாம் எவனும் மக்களுக்காக உழைச்சவங்க கிடையாது. அதெல்லாம் நான் ஜெயலலிதாவுக்கால் உருவாக்கப்பட்டவங்களாம் காலி ஆகிட்டானுங்க. இப்போ இருக்கிறவனுங்க எல்லாமே சசிகலாவால் உருவாக்கப்பட்டவனுங்க, ஆளுங்களும் மாறிட்டானுங்க. ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட, எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட சில பேர் அவங்கக்கிட்ட வந்துட்டாங்க. ஜேசிடி பிரபாகரன், செங்கோட்டையெல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஜெயலலிதாவில் உருவாக்கப்பட்டவனும் அந்த கட்சியில் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த ஆக்கிரமிப்பு வந்து அந்த அதிகாரம் வந்து அதிமுக அவங்க கையில் கிடையாது. அதெல்லாம் குறுக்கால வந்து சந்தர்ப்பாதிகிட்ட போயிட்டு, அது வந்து சசிகலாவுடைய ஏமாளித்தனம். ஜெயலலிதா வந்து நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, ஜெயலலிதாவுக்கு வந்து சசிகலாவுக்கு இருந்தாலும் போன போது சசிகலாவாக செய்வோன்னு சில செஞ்சது, அது சசிகலாவுக்கே துயரமாக முடிஞ்சிட்டுது. நீங்கள் சசிகலாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க, அவங்கள பற்றி நினச்சி பார்க்குறவங்களாம், செங்கோட்டையும் சசிகலாவும் நினச்சி பார்க்குறவங்களாம் ஜெயலலிதாவுக்கு உண்மையாக இருந்தவங்க தான். அவங்க மேலே தப்பு இருக்கலாம், ரைட் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் எம்ஜிஆர் செத்த பிறகு ஜெயலலிதாவுக்கு உறுதுணையாக அந்த 2-3 பேரில் செங்கோட்டையும் சசிகலா முக்கியமானவங்க. அந்த கதையை நான் சொல்ல வரல. இப்போ உங்களுக்கு பதவியில் இருக்கிறதால நிறைய பேர் வந்து சந்தர்ப்பவாதிகள் நிறைய வருவானுங்க. நீங்கள் மெஜாரிட்டி வந்தாக்க சேஃப்டின்னு நினைக்க வேணாம். 140 மெஜாரிட்டி விட நீங்கள் 120 119 மெஜாரிட்டி இருந்து தெளிவாக அரசியல் பண்ணுறது தான் நல்லது. இன்னும் 6 மாதத்துலேயே 1 வருஷத்துலேயே உங்கள் ஆட்சி கவுந்தா கூட கவலைப்பட வேணாம். திரும்ப நீங்கள் போய் ஃபுல் மெஜாரிட்டியாக வரலாம். அப்படி இல்லாத நீங்கள் அதிமுகலேருந்து மீதி எல்லா ஊழல்வாதிகளையும், மதவாதிகளையும், இல்லை ஜாதி வெறிகளையும் பிடிச்சவங்க கட்சியில் ஒரு என்ன ஆர்டிஃபிஷியலாக ஒரு மெஜாரிட்டி உருவாக்கினீங்கன்னா, அது வந்து சட்டசபையில் மெஜாரிட்டி இருக்கலாம், மக்கள் கிட்ட உங்களுடைய மெஜாரிட்டி போயிடும். அதனால் ரொம்ப யோசனை பண்ணி செயல்படுங்க. மெஜாரிட்டி பற்றி கவலைப்படாதீங்க.
அரசாங்கத்தை நல்லா தெளிவாக செய்யுங்க, தெளிவாக செயல் திட்டத்தை முடிங்க, கரப்ஷன் இல்லாத பார்த்துங்க. அதுதான் முக்கியம். அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருந்து மக்கள்கிட்ட வந்து இவன் 10 நாள் இருந்தாலும் ஆட்சி இருந்தாலும் ஒழுங்காக இருந்தான் அப்படின்னு நினச்சாக்க இதோட உங்களுக்கு தனி மெஜாரிட்டி வரும். நீங்கள் நல்லா செயல்படலாம். ஏன்னா இந்தியா வந்து ஒரு அடுத்த தலைமுறைக்கு போய் ஆகணும். எவ்வளோ குட்டிச்சர் ஆகிக்கிட்டது இந்த 20 வருஷத்தில். நான் வந்து 30 வருஷத்துக்கு பிறகு திரும்ப இந்தியாவுக்கு வந்து பார்த்தா அப்போ இருந்ததை விட இப்போ தமிழ்நாடு இந்தியாலாம் மோசமாக இருக்குது. அது வந்து நிறைய பேசலாம். அது வந்து என்னுடைய நோக்கங்கள் அப்போதைக்கு பேசுது, உங்களுக்கே தெரியும். அதனால் நேர்மையாக தெளிவாக தைரியமாக செயல்படுங்க. கண்டவனையும் போய் அவங்க வீட்டில் பார்க்காதீங்க. எல்லாரையும் இப்போ பார்த்தது வரைக்கும் போதும். அவங்களாம் உங்களை அழிச்சிருவானுங்க. தெளிவாக ஒழுங்காக நிர்வாகத்தை செய்யுங்க. மெஜாரிட்டி பற்றி கவலைப்படாதீங்க. வேறு கட்சியிலேருந்து உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறான்னா முக்கியமாக திமுகவிலேருந்து அவனை அந்த எம்எல்ஏ பதவியிலேருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு திரும்ப எலெக்ஷன் நிற்க வச்சு மக்கள் ஆமோதிச்சா உங்கள் கட்சியில் அவங்கள சேர்த்துங்க. எந்த தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையோ வேறு எந்த தேர்தலையோ தள்ளி போடாதீங்க. நிர்வாகத்தை ஒழுங்காக பண்ணுங்கள். சுய புத்தியோட தெளிவாக நல்லா பண்ணுங்கள். மெஜாரிட்டி பற்றியோ ஆட்சியை பற்றியோ கவலைப்படாத செய்யுங்க. அப்படி செய்யாத நீங்கள் வந்து செயற்கையாக மெஜாரிட்டி உருவாக்குனீங்கன்னா கண்டவனையும் சேர்த்துக்கிட்டு அப்புறம் உங்கள் அரசியல் வாழ்வு எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துப்பீங்க. நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதான் நீங்கள் தேர மாட்டீங்கன்னு. ஆனால் சில என்னையும் அப்படி தான் சொன்னாங்க. நான் வந்து அரசியலுக்கு புதுசு. நான் படிச்சுட்டு வந்த உடனே ஜெயலலிதா பார்த்தாங்கன்னா அப்போ வந்து எனக்கு 26 வயசு. முதல் எலெக்ஷன் நிற்கும் போது, 2வது எலெக்ஷன் நிற்கும் போது 28 வயசு. ஜெயலலிதா தவிர வேறு யாரும் எனக்கு யாருக்கும் அந்த துணி விழுந்திருக்காது. என்னெல்லாம் ஒரு போட்டியிட வைக்கணும் பண்ருட்டியில், அதுவும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் எதிர்த்து எண்பத்து போல் என்னுடைய மாமா டாக்டர் வந்து அவ்வளோ விஷயம் அவரை எடுத்து நிற்க வேண்டிய சூழ்நிலை. அதெல்லாம் காலம் அமைஞ்சது. அடுத்தது ராமச்சந்திரன் 91. சரி, அதெல்லாம் கதை. இருந்தாலும் நான் கற்றுக்கிறது என்னென்னா, இது மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு கூட என்னை போட்டியிடத்துக்கு ஜெயலலிதா தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது என்கிட்ட இருந்த சிலது அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை மேலே தானாக வரல. அது மாதிரி ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒருத்தவங்க என்னை நம்புறது அது சாதாரண விஷயம் கிடையாது. அது நம்பிக்கை வைக்கிறதுக்காக நான் எதுவும் செய்யலாம். நான் இயற்கையாக தான் இருந்தேன். ஒரு நல்ல தலைவர், நல்ல வாய்ப்பை ஜெயலலிதா இழந்துட்டாங்க. அப்போ நான் சொன்ன ஜெயலலிதா தான் நீங்கள் பிரதம மந்திரியாக வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆட்சியில் பண்ண தப்பு எல்லாமே தவறாக முடிக்கிட்டது ஜெயலலிதாவுக்கு. அதனால அவங்க மீண்டு வர முடியல. அது மாதிரி நீங்கள் அந்த இடறி விழாமல் கொஞ்சம் தெளிவாக நல்லா இருங்க. நீங்கள் சொன்னது சரிதான். ஒரு வகையில் வேறு எந்த அதிகார மையமும் கிடையாது. நான் தான் அதிகாரம் சொன்னீங்க. அதனால் புத்தி தெளிவாக இருங்க. அந்த வார்த்தையை செயல்லையும் செயல்படுத்துங்க. அதிகாரிகள்லேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மந்திரிகள்லேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தெளிவாக சிந்தனை செய்யுங்க. தப்பு பண்ணுறோன்னா தண்டிக்க தயங்காதீங்க. அப்போ உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு வரும். நீங்கள் 10 நாள் ஆட்சி செய்யலாம், இல்லை 10 வருஷம் ஆட்சி செய்யலாம். ஆனால் நேர்மையாக இருங்க. நேர்மையாக துணிச்சலாக நீங்கள் என்ன நினைக்கணும் செய்கிறீங்களோ கண்டவனையும் அந்த ஷார்க்குன்னு சொல்லுவானுங்களே, அந்த மதம் ஜாதி இன்னும் பழைய கட்சிக்காரனுங்க அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னவெல்லாம் நம்ப ஏமாறுதீங்க. எந்த அனுபவம் தெரியல. அறிவு இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய நடிகனாக வந்து எல்லா நடிகனும் கட்சியை வச்சு ஆட்சி வர முடியாது. நீங்கள் சொந்த வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்து ஒரு அறிவுபூர்வமாக இருக்கிறதால தான் பல நல்ல குணங்கள், அறிவுகள், இன்னும் சில திறமை இருக்கிறதால தான் நீங்கள் முதலமைச்சர் வந்திருக்கீங்க. ஆனால் அரசியலில் திறமை அதெல்லாம் முக்கியம் கிடையாது. சில சமயம் இதெல்லாம் வந்து சந்தர்ப்பதிகளால் சூழ்ச்சியாளர்களால் வீழ்த்தப்படுவீங்க. அதுதான் ஜெயலலிதாவுக்கு நடந்தது. அதனால் நீங்கள் உஷாராக, தெளிவாக, ஒழுங்காக, தைரியமாக செயல்படுங்க. மனதார வாழ்த்துக்கள். இது ஒரு வாய்ப்பு. இந்தியாவை நம்ம வந்து சைனாவோட முன்னே கொண்டு போகிறதுக்கு. அதில் நீங்கள் ஒரு முக்கியமான படி. அதே மாதிரி ராகுல் காந்தி கூட நீங்கள் இணைந்து செயல்படுத்த நல்ல செயல். மனமார்ந்த வாழ்த்துக்கள்.